சைந்தன் என்னும் அரசன் சதுரபுரி என்னும் நகரத்தை ஆட்சி செலுத்தி வந்தான். அவனுக்கு முகுந்தன் அப்படின்ற ஒரு அமைச்சன் இருந்தான். அந்த அரசனுக்கு சித்திரசேனன் ஒரு பையன். அவனுக்கு 5 வயசு ஆனவனை அவனை போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. அதே பள்ளிக்கூடத்தில் வேடர் குலத்தை சேர்ந்த வில்லியசிங்கன்ற ஒரு பையனும் படிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நாளில் சித்திரசேனனும் வில்லியசிங்கனும் இணை பிரியாத நண்பர்களாக ஆனாங்க. இப்படியே 16 வருஷம் படித்தாங்க. படித்த பிறகு அவங்களுடைய படிப்பு முடிஞ்சது. அதுக்குள்ளே அரசன் சைந்தவனுக்கு வயசாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணால் மகன் சித்திரசேனனுக்கு பட்டத்தை கட்டினான். பட்டத்தை கட்டி கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் மாதங்களிலேயே சைந்தவன் அந்த அரசன் இறந்துட்டான். அப்புறம் அரசனாகி ஆட்சிக்கு வந்த பிறகு சித்திரசேனை வில்லியசிங்கனை பற்றி நினைக்கவே இல்லை. அவனை மறந்துட்டான். வில்லியசிங்கனும் ரொம்ப வறுமையால் வாடி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தான். என்ன யோசனை பண்ணானா, போய் சித்திரசேனை நம்ம கூட படித்தவன் தானே, அவனை போய் பார்த்துட்டு ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தோடு போனான். ஆனால் அரண்மனையில் அவனை உள்ளே விடவே இல்லை. அரண்மனை வாசல்லையே தடுத்து நிறுத்திட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க யார் என்ன எதுவும் கேட்கவும் இல்லை. சித்திரசேனனும் அவனை கவனிக்கவே இல்லை. இதனால் மனம் வருந்தி போயிட்டு, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே புலம்பின்னு காட்டு வழி அப்படியே போயின்னு ஏதாவது காட்டில் வேட்டையாடி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தான். அவன் போய்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதுவுமே வேட்டை கிடைக்காம என்ன பண்ணுறதுன்னு, எப்படி எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுன்னு போன ஏதோ எந்த வழி இருக்குதோ அந்த வழியில் போயினே இருந்தான். பார்த்தா ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குகை இருக்கிறத பார்த்தான். குகைக்கிட்ட நெருங்கும் போது பார்த்தா அங்கே ஒரு அழகான பெண் உட்கார்ந்துருந்தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு முனிவர் தூங்கிட்டு இருந்தார். இவன் என்ன பண்ணால் மெதுவாக அங்கே போய் குகைக்கு நின்னான். குகைக்கிட்ட போனவொடனே அந்த அழகான பெண் சொன்னால், இங்கே பாரு, இங்கே நிற்காத, முனிவர் எழுந்தாருனாக்கா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும், போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டினான். இவன் அப்போ என்ன யோசனை பண்ணால், இந்த இவ்வளோ அழகான பெண்ணு இந்த முனிவர்கிட்ட இருக்கிறத விட அரண்மனையில் இருந்தால் நல்லதுன்னு நினச்சி போய் சித்திரசேனனுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நேராக அரசனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதா சொல்கிறான். அவங்க உள்ளே வெட்டுற மாதிரி இல்லை. அப்புறம் என்ன செய்திக்காக வந்திருக்கேன், இது மாதிரி ஒரு அழகான பெண்ணை குகை வாசலில் பார்த்தேன், அங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை போய் சொல்லுன்னு சொல்கிறான். விஷயத்தை சொன்ன பிறகு சித்திரசேனன் வில்லியசிங்கனை வர சொல்கிறான். வர சொல்லி அதுக்கப்புறம் சும்மா இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ஏதுன்னு உபசாரம் பண்ணி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்க்க கஷ்டப்பட்டேன், பிரிஞ்சுட்டு மறந்து போச்சு, வேலையில் மறந்துட்டேன், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்லி சரின்னு அவனை உபசரித்து உட்காந்தான். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டான்னா, அவன் சொல்கிறான், வில்லியசிங்கன் இது போல் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், ஆனால் அந்த பெண்ணு பக்கத்தில் ஒரு முனிவர் இருந்தாங்க, இது குகைக்கிட்ட இருக்கணும், அங்கே இருக்கிறதோட அந்த பொண்ணு அரண்மனையில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா, சரி வா போகலான்னு சொல்லிட்டு அரசனும் இந்த வில்லியசிங்கனோடு சேர்ந்து புறப்பட்டு குகைக்கு போகிறாங்க. குகை வாயிலில் போய் நின்றுட்டு அந்த பெண்ணை காமிக்கிறான் அரசனுக்கு, இதை பார் சித்திரசேனை, அதுதான் அந்த அழகான பெண்ணு அப்படின்றாங்க. அப்போது என்ன பண்ணுறது, சரி ஒரு பிளான் பண்ணலாம். இப்போ சித்திரசேனன் சொல்கிறான், வில்லியசிங்கா நீ உள்ளே போய் அந்த பொண்ணை வெளியே அனுப்பு. அந்த பொண்ணு வெளியே வந்த உடனே நான் உள்ளே போய் முனிவரை கொன்றுட்டு நம்ம 3 பேரும் குதிரையில் ஏறி அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வில்லியசிங்கனும் என்ன நினைக்கிறான், சரி நண்பன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னே அந்த பொண்ணு திருப்பியும் சொல்கிறான், நீ வெளியே போயிடு வராத, வந்தால் முனிவர் எழுந்தாருன்னா உன்னை கொன்னுடுவார் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன செய்தான், நைஸாக மெதுவாக போயிட்டு கிட்ட சொல்கிறான், வெளியே அரசன் சித்திரசேனன் உனக்காக காத்துன்னு இருக்காரு, நீ வெளியே போ, முனிவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அதை கேட்டவொன்னே அவனா செய்கிறான். அந்த பெண்ணு, அழகான பெண்ணு மெதுவாக வெளியில் போகிறான்.
வெளியில் போன உடனே சித்திரசேனன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு குதிரையில் பறந்து போயிடுறான் அரண்மனைக்கு. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காம இந்த வில்லியசிங்கன் என்ன பண்ணுறான், அடடா நம்ம நட்பு எவ்வளோ நட்பு, நீ இது மாதிரி பண்ணிட்டியே, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் திடீர்னு கண் வச்சிட்டார் முனிவர். பக்கத்தில் அந்த அழகான பொண்ணை காணோம். அதுக்கு பதிலாக இங்கே உட்காந்துக்கிறான் வில்லியசிங்கன். ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே வில்லியசிங்கனை கொல்றதுக்கு போகிறார். உடனே வில்லியசிங்கன் என்ன சொல்கிறான், அவர் காலில் விழுந்து அழுது புலம்பி, ஐயா இது போல் நானும் சித்திரசேனனும் பால்ய சிநேகிதர்கள் ஒன்றா படித்தோம். அவன் அரசன் ஆகிட்டான். நான் அது மாதிரி பார்க்க போனால் அவனை பண்ணல. நான் அது மாதிரி வேட்டையாடி வரும்போது எனக்கு எதுவும் கிடைக்காது. அப்படியே வரும்போது இங்கே பார்த்தேன். சரி அழகான பொண்ணு எதுக்கு குகையில் இருக்கணும்னு சொல்லிட்டு போய் அவங்ககிட்ட சொன்னேன். அவன் இது மாதிரியெல்லாம் பிளான் போட்டான். ஆனால் அந்த அழகான பொண்ணு வெளியே போனவொடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த முனிவர் சொல்கிறாரு, வில்லியசிங்கன் உன் நண்பன் செஞ்ச செயலை பார்த்தியா, இதுவும் ஒரு நட்பா அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு நட்புனா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு அரசகுமாரனும் ஒரு மந்திரி குமாரனும் எப்படி நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்ற கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு முனிவர் என்ன சொல்கிறாரு, கதை சொல்ல ஆரம்பிக்கிறார்.